ஒரு ஆள நான் பவுன்சர்லாம் தனியா வந்திருக்கேன். சேனல நம்பி வந்திருக்கேன். இது பிரேக்ல நடக்கல சார். ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது. சார் உள்ள மாதம்பட்டி சார் வந்திருக்காரு. அவர்ட்ட போய் பேசுறேன். இவர்ட்ட போய் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு போய் கனாவனத்து விரட்டி வம்பிழுக்கிறான் சார். ரோஜா மேடம்ட்ட ஃபோட்டோ கேட்டேன். அங்க நீங்க ஃபோட்டோ குடுக்காதீங்கன்றான். செஃப் தாமு சார்ட்ட பேசிட்டு இருக்கேன். என்னையவே இப்படி சுத்தி வந்து வம்பிழுக்கிறான் சார். அதுக்கும் பொறுமையா போனேன். மாதம்பட்டி சாரும் நிக்கிறார். தோள் மேல கைய போடுறாரு. பின்னாடி நின்னு ஒரு பையன் வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோ எடுக்காதீங்கன்னு ஃபோன புடிங்கிட்டு அங்கிட்டு ஓடுறேன் அப்படியே. இதெல்லாம் ஒரு மெச்சூரானவன் பண்ற வேலையா? 40 வயசுக்கு மேல உள்ளவன் பண்ற வேலையா? இதெல்லாம் அந்த செட் டைரக்டர் இவங்கலாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே சொல்லல. என்ட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. என்னம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆ கொஞ்சம் காமெடி சோதி வாங்குற அப்படிதான் இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்ற மாரி சொன்னாங்க. நான் சரி சார் அப்படிதான் போனேன். அதுக்காக என் தன்மானத்த விட்டுட்டு என் குடும்பத்த பத்தி பேசுறப்பலாம் நான் பண்ண முடியாதுல்ல. அந்த வார்த்தைகள் அங்க சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ கானா வினோத் மாரி அதான் சார் அந்த மாரியான ஒரு மட்டமான நபர். இப்பயும் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றதுன்னா, கானா வினோத்துக்கு ரவுடிகளோட சப்போர்ட் சவகாசம் ஜாஸ்தி. புகழுக்கு ரவுடிகளோட சவகாசம் ஜாஸ்தி. மாகாப்பாவுக்கு பணக்காரங்களோட சப்போர்ட் ஜாஸ்தி. உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தின்னாங்க. உண்ம அதுதான். சார் இவங்க தொட்டது சாதாரண ஆள தொடர சார் வாட்டர்மெலன் ஸ்டார், வைரல் ஸ்டார். இன்னைக்கு மாகாப்பாவா திவாகரனா திவாகர் தான் அந்த இடத்துல. சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல. மாகாப்பா ஒண்ணும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது சார். அவர் ஒரு சாதாரண ஆங்கர். நான் டாக்டரா இருக்கேன். நான் படிச்ச படிப்புல அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்ட்ட மாகாவ படிச்சு பாஸ் பண்ண சொல்லுங்க. நான் என் ஒரு காதம் எடுத்துக்கிறேன். நீட் எக்ஸாம் எழுதி பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி படிக்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன சார் இது ஒரு இது அவ்வளோ ஒரு படிச்ச ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டாக்டரே நீ ராட் எடுத்து எறிவா நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த ராட் எடுத்து அடிச்ச மேட்டர் ஆன் செட்லயே நடந்ததா இல்ல ஆன் செட் எல்லாருமே இருக்கும்போது யாரும் அதை தட்டி கேட்கல கேட்கல சார். சார் குரூப்பா எல்லாரும் அகைன்ஸ்டா எனக்கு இருக்காங்க. ஓகேங்களா? இத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி பேச முடியும்? மாக்காப்பா இல்ல உங்களுக்கு ஆங்கரை போய் என்ன சொல்ல முடியும்? ராட் எடுத்து அப்படின்னா அடிக்கணும்ன்ற மோட்டிவ் தான் எரிஞ்சாரு சார். எரிஞ்சாரு அப்படியே அது கால்ல பட்டு ரத்தமாச்சு. பண்ணிட்டு எடுத்து எரிஞ்சுட்டு போ நீ போ அப்படின்னு அப்படி